வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆட்டுக்கறி போட்டு பப்ஸு செஞ்சு காட்டுறேன். வாங்க, அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முன்னாடி நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கினேன். இந்த 1/2 கிலோ ஆட்டுக்கறியை பொடி அந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்குங்க. இது வெட்டிக்கின்னு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 3/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், வெறி காஞ்ச மிளகாத்தூள் இருக்குதுங்களா, அது போட்டுக்கிறேன். கறிக்கு தகுந்தவன உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நான் கறியை போட்டு குக்கரில் போட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா தாளித்து காட்டுறேன். இங்கே பப்ஸுக்கு தேவைன்னா 5 வெங்காயம் போட்டுக்கிறேன். எதுக்கு நான் இவ்வளோ வெங்காயம் போடுறேன்னா, பப்ஸுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் வேணால் குறைச்சிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு லேசாக இடிச்சிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும். பாருங்கள், 3 விசில் வந்திருக்குது. இப்போ இந்த கறி வெந்திருக்கிறத பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த தண்ணி சுண்டுட்டோம். அதை வரைக்கும் நான் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருக்குது. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அந்த பெருஞ்சீரகத்தை போடுறோம். சோம்பு, என்கிட்ட இவ்வளோ தான் கருவேப்பிலை இருந்துச்சு. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெட்டி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் கறியில் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். நீங்கள் இந்த வெங்காயம் கூட இந்த வெங்காயம் போடாத சிவப்பு வெங்காயம் போட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயமே நல்லா வதங்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் குறைவாகவே போடுறேன். ஏன்னா அதுலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக போடுறோம். 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் போடுறோம். இந்த கடலைத்தூள் சொல்லுங்களா, அது போடுறோம். அப்புறம் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கணும். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் இந்த கலருக்கோசரம் இந்த பவுட்ரு போடுறோம். பப்ரிக்கான்னு போட்டுக்கிறதுல அது போடுறோம். கலருக்கோசரம் தான் நான் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன்னு வச்சுக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு கறியில். பாருங்கள், இப்போ இந்த கறியை இதில் போட்டுக்கிறோம். பாருங்கள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கரம் மசாலா போட்டுக்கிறோம். பாருங்கள், அவ்வளோ வெங்காயம் போட்டால் வெங்காயம் இருக்கிற இடமே தெரில. பாருங்கள், நான் எப்போதுமே அப்படி தான் செய்யணும். வெங்காயம் இதோன்னா அதிகமாக போடணும். பாருங்கள், பாதி எலுமிச்சை பழம் ஊற்றுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போடுறேன். இதில் வேணும்னா உங்களுக்கு கேரட்டு கூட போட்டுக்குங்க. ஆனால் நான் கேரட்டு போட மாட்டேன். போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லையும் இதுக்கு தான் நான் கேரட்டுன்னு போடுவேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாவில் கொஞ்சம் ஆறட்டும். மாவில் வச்சு நான் சுற்றிட்டேன். பாருங்கள், இது சம்சா பார்த்து இந்த மாதிரி இருக்கும். இது வெட்டியிருக்கிறேன். இதில் நான் ஒரு 4 இது போட்டிருக்கிறேன். அதை போட்டு இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வரேன். இப்போ இதை நான் இதில் போட்டுக்கிறேன். இது போட்டு செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். நான் இப்போது இப்படி தான் போட்டு செய்வேன். உங்களுக்கு வேணான்னாக்கா விட்ருங்க. ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் காரம் வேணும்னா போட்டுங்க. இது போட்டாலும் காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது போடுறதுனாலே அந்த எண்ணெயை அது இழுத்துக்கும். பாருங்கள், நான் 2 முட்டையை வெள்ளைக்கருவை எடுத்துகிட்டு மஞ்சள் கருவை மட்டும் வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இதை நல்லா அடிச்சுக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுற்றணும். பிடிச்சி போட்டுங்கன்னா இப்போ இதை இதில் வச்சு சுற்றி காட்டுறோம். இதை ஃபுல்லாக வச்சுட்டேன். இது அப்படியே திருப்பிடும். இது பாருங்கள், இதை செஞ்சு முடிச்சுட்டேன். அந்த சூட்டில் வைக்கிறதுனால மாவு கொஞ்சம் இலவுது. உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடினாக்கா நீங்கள் சின்னதாக கரையாக வெட்டி செஞ்சு இப்போ அதையும் செஞ்சு காட்டுறேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுக்கிறேன்.
இது ஃபுல் வச்சிட்றேன். 160 வச்சுருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் வேகும். வந்து இப்படி கரையை இப்படி வெட்டிக்கினா கட்டமாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்படியும் செஞ்சுக்கணும். பெரும்பாலும் பிள்ளைங்க வந்து ஃப்ரொமால் வச்சு சாப்பிட ஆசைப்படுவாங்க. இதில் ஃப்ரொமால் வச்சு செய்கிறேன். உங்கள் பிள்ளைங்களும் ஆசைப்பட்டால் நீங்களும் அதே மாதிரி ஃப்ரொமால் வச்சு செஞ்சுக்கணும். நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷத்தில் எல்லாம் அதை இப்படி செய்யணும். இதை பாருங்கள், பப்ஸ் ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.